சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அமர்வில் மீண்டும் விசாரணை கொண்டது. அப்பொழுது நேரில் ஆஜராகியிருந்த வைகோ விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் இணைந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட சில இடங்களில் சீமை கருவேலை மரங்களை அகற்றியதாகவும், கருவேல மரங்களில் இருந்து வெளியாகும் கரியமில வாயு காரணமாக தனது நுரையீரல் மற்றும் தொண்டை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சில இடங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கருவேல மரங்களை அகற்ற ஆட்சேபம் தெரிவிப்பதன் மூலம் பொதுமக்கள் பங்களிப்பில் ஊக்கக்குறைவு ஏற்படுவதாகவும், மாவட்ட ஆட்சியரின் தலையீட்டுக்கு பிறகே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இது சம்பந்தமாக அறிவுறுத்தல் வழங்கும்படி தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், மரங்களை அகற்ற அனுமதி கோருவதற்கு 24 மணி நேரத்தில் அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசு தரப்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு நிலங்களில் வளர்ந்திருந்த கருவேலை மரங்கள் 90% அகற்றப்பட்டு விட்டதாகவும், வட மாவட்டங்களில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள், நீதிமன்றம் நியமித்த நீதிபதிகளுடன் அரசு துறை செயலாளர்கள் எந்த கூட்டத்தையும் நடத்தவில்லை, இதனால் நீதிபதிகளுக்கு யாரை சந்திப்பது என்பது கூட தெரியவில்லை என அதிருப்தி தெரிவித்தனர். இதனையடுத்து கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை அமல்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியாக நியமித்த நீதிபதிகள் ஜூலை 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். அதே போல சீமை கருவேலை மரங்களை அகற்ற தேவையான நிதியை அரசு ஒதுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். மேலும் அரசு நிலங்களில் சீமை கருவேலை மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள், மனுதாரர் வைகோவை பின்பற்றி கருவேல மரங்களை அகற்றும் பணியில் தன்னார்வலர்கள் நேரில் களமிறங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.